ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 3 11 வசனம். அதிலே 6வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பரலோகத்திலிருந்து அவர் மனு அவதாரம் எடுத்து தேவன் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்து அவர் செய்த காரியத்தை மிகவும் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக அந்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி அந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய தாழ்மையை முற்றிலுமாக வெளிப்படுத்தக்கூடிய வேத வசனங்கள். கடந்த ஒரு சில வாரமாக தேவனுடைய கிருபையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சென்ற வாரம் சங்கீதம் 90வது சங்கீதத்திலிருந்து தாவீது எழுதின சங்கீதம் கிடையாது, மாறாக மோசே எழுதின சங்கீதம். அந்த சங்கீதத்தில் மோசே தேவனிடத்துல தம்மை தாழ்மைப்படுத்தி அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை குறித்து நாம் வாசித்தோம். வனாந்தரத்தில் நடந்து வரக்கூடிய அந்த ஜனங்கள் அநேக உபத்திரவங்கள், பாடுகள், மரணங்கள் எல்லாம் அவர்கள் சந்தித்தார்கள். அந்த சமயத்தில் ஜனங்கள் எல்லாருமே 30 லட்சம் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பி முறுமுறுத்து அவருடைய கீழ்ப்படியாமையினால ஜனங்கள் எல்லாம் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களும் ஒரு பக்கம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் தேவனிடத்தில் தேவனுடைய கிருபையை கேட்டு ஜெபிக்கிறதற்காக தம்மை முற்றிலுமாக தேவனுக்கு முன்பாக தாழ்த்தக்கூடிய ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தில் தேவன் எவ்வளவு உயர்ந்தவராக அவர் இருக்கிறார், தேவனுக்கு முன்பாக மனுஷனாகிய நாங்கள் எவ்வளவு ஒரு தாழ்ந்த, ஒரு தூசியை போன்ற தாழ்ந்த ஒரு நிலைமையில நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிறத அவர் அங்கீகரித்து, அதே சமயத்தில் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாகவும் பலவீனர்களாகவும் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாகவும் இருக்கிறோம் என்கிறதையும் ஏற்றுக்கொள்கிறார். அதே சமயத்தில் தேவன் அதன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில அந்த வனாந்தர பாதையில கொண்டு வந்த அந்த தண்டனைகள், அவர்களுக்கு கொடுத்த அந்த மரணங்கள் எல்லாமே நியாயமானது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் ஒப்புக்கொண்டு தம்மை வெறுமையாக்கி அவர் தாழ்த்துகிறார். அந்த சமயத்தில் அவர் தேவனிடத்தில் அவருடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, இந்த ஜனங்கள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போக விடக்கூடாது என்பதற்காக அவர் தம்மை தாமே தாழ்த்தி அந்த பகுதியில், தேவனே உம்முடைய கோபத்துக்கு முன்பாக யாரால் நிற்க முடியும், நீ கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்ற முடியாமல் கீழ்ப்படியாமையில் இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, எங்களுக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும், எங்களுடைய நாட்களை எண்ணுவதற்கு தேவையான ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தாரும் என்று சொல்லி ஜெபித்து தேவனிடத்திலே அவர் கிருபையை கேட்கிறார். அல்லேலூயா. நாம் வாசித்தோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கிருபை என்கிறது நம்ம இந்த தேவனை தேடக்கூடிய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியங்கள்ல தேவனுடைய கிருபை என்கிறது ஒரு அபூர்வமான ஒரு சக்தி. அல்லேலூயா. என்னுடைய எந்த பிரச்சனைகளிலையும், என்னுடைய எந்த போராட்டங்களிலையும் தீர்வை உண்டு பண்ணுவதற்கு, அல்லது அந்த போராட்டங்களை நான் மேற்கொண்டு ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமைக்கு பெயர் தான் கிருபை. ஆமென். அல்லேலூயா. அதை அந்த பாவியான மனுஷர்களுக்கு அவருடைய எந்த தகுதியையும் பார்க்காம, அவருடைய எந்த கிரியைகளையும் அவர் எதிர்பார்க்காம தேவன் இலவசமாக அந்த கிருபையை அவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். ஆமென். அப்படி தேவன் கொடுக்கக்கூடிய அந்த கிருபை தேவனுடைய ரட்சிப்புல அது பூரணமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது, ரட்சிக்கப்படுகிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் காப்பாற்றப்படுகிறான். எதிலிருந்து காப்பாற்றப்படுகிறான்? பாவத்தின் வல்லமையில் இருந்தும், பிசாசின் வல்லமையில் இருந்தும், இந்த உலகத்தின் வல்லமையில் இருந்தும், பாதாளத்தின் வல்லமையில் இருந்தும் ஒரு மனுஷன் காப்பாற்றப்படுகிறான். சாபத்தின் வல்லமையில் இருந்து ஒரு மனுஷன் காப்பாற்றப்படுகிறான். அதற்கு பெயர் தான் ரட்சிப்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ரட்சிப்பை தேவன் யாருக்கு கொடுக்கிறார்? ஒரு பாவியான ஒரு மனுஷனுக்கு, அவனிடத்துல எந்த விதமான ஒரு தகுதியும் எதிர்பார்க்காமல் தேவன் அதை அவனுக்கு
கொடுக்கிறார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததை தேவன் கண்ணோக்கி பார்த்து அவர் நிமித்தம் அந்த ஜனங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பை தேவன் அவருடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் கிருபையை நான் புரிந்து கொண்டு கிருபையை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி சொன்னால் தேவன் மேல விசுவாசம் வைக்கிறதற்கும் அவரிடத்திலிருந்து என்னுடைய குறிப்பிட்ட சூழ்நிலையில எந்த விதமான ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்வதற்கும் சுலபமாக மாறிவிடும். வேதம் சொல்லுகிறது தேவன் கிருபை உள்ள ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் என்கிறதை வேதம் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிறது. ஆக நம்ம பார்த்த அந்த தியான காரியங்கள்ல கிருபை இலவசம் என்று சொல்லி பார்த்தோம். அதே சமயத்துல தகுதியற்றவர்களுக்கு தான் தேவன் அதை தருகிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது அப்படிங்கிறதுனால அல்லது நான் ஏதோ ஒரு தாழ்ந்த நிலைமையில இருக்கிறேன் என்கிறதுனால கிருபை தானாக வந்து விடுகிறதில்லை. மாறாக வேத வசனம் சொல்லுகிறது தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. பேதுரு அதை குறித்து சொன்ன வசனத்தை வாசித்தோம். யாக்கோபு அதை குறித்து சொன்ன வசனத்தை நாம் வாசித்தோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபையை அளிக்கிறார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 34வது வசனம். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபிலையும் பேதுருவிலையும் தேவன் சொல்லுகிறார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபையை கொடுக்கிறார். இங்கே இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார். அப்ப அந்த கிருபையை நம்ம அதிகமா அறிந்து கொள்ளணும். பாருங்க, அந்த கிருபையை என்னுடைய வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பெற்று அனுபவிக்க வேண்டும். ஆமென். சங்கீதக்காரன் 63வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது. எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்க, ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது. உங்களிடத்துல ஒருவர் வந்து தேவன் கேட்கிறார் உன்னுடைய உயிர் உனக்கு வேண்டுமா அல்லது தேவனுடைய கிருபை உனக்கு வேண்டுமா என்று சொன்னால் நம்ம என்னத்தை சொல்ல வேண்டுமா? தேவனுடைய கிருபை தான் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. காரணம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் அல்லாம நம்முடைய மரணத்துக்கு பிறகு முக்தி அடையக்கூடிய அந்த நித்திய ஜீவ வாழ்க்கை வரைக்கும் என்னை அழைத்து கொண்டு செல்லுகிறது தேவனுடைய கிருபை. தகுதியற்றவர்களுக்கு தேவன் பாராட்டக்கூடிய ஒரு தயவு, தகுதியற்ற ஒரு மனுஷனுக்கு தேவன் பாராட்டக்கூடிய ஒரு அன்பு, தகுதியற்ற ஒரு மனுஷனுக்கு தேவன் செய்யக்கூடிய ஒரு உதவி, அந்த உதவியை எது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருகிறது, பரலோகம் வரைக்கும் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. அப்ப இன்றைக்கு நாம் வாசிக்கக்கூடிய அந்த வேத பகுதி தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை அளிக்கிறாராம். அல்லேலூயா. சொல்லுங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை அளிக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த தாழ்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, தாழ்மை உள்ள ஒரு இருதயம் எனக்குள்ளாக உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னா அதே வேத பகுதியில வேதம் சொல்லுகிறது பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார், இகழ்வோரை அவர் இகழ்கிறார் என்று சொல்லி. அப்ப தாழ்மையை குறித்து நிறைய தவறான கருத்துக்கள் ஜனங்கள் மத்தியில இருக்கலாம். மனத்தாழ்மை, காரணம் மனத்தாழ்மை என்கிறது அல்லது அதற்கு எதிர்ப்பதமான வார்த்தையாகிய பெருமை என்கிறதும் ஒரு மனுஷனுடைய இருதயத்துல தான் மறைந்து இருக்கிறது. அப்ப அது வெளிப்படையா அநேக நேரத்துல தெரிவது இல்லை. ஆனா தேவன் சொல்லுகிறார் மனுஷர்கள் வெளிப்பிரகாரமாக பார்த்து அவர்களை அறிந்து கொள்கிறார்களாம். ஆனா தேவன் பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மனுஷனுடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அந்த இருதயத்தில தாழ்மை இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அந்த தாழ்மையுள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் தம்முடைய கிருபையை அவர் அளிக்கிறார். தாழ்மையை ஒரு மத ரீதியாக அல்லது ஒரு தேவ பக்தி ரீதியாக ஒரு சிலர் அதை நினைக்கும் போது தாழ்மையை குறித்து தன்னை தாழ்த்திக் கொள்வதற்காக பாருங்க, அநேகர் மொட்டை போட்டுக் கொள்வாங்க அல்லது காபி ட்ரெஸ் போட்டுக் கொள்வாங்க அல்லது முட்டி போட்டுக்கொண்டு பல மீட்டர்கள் நடந்து போவாங்க முட்டி தேய்கிற அளவுக்கு. எதற்காக என்று சொல்லி கேட்டால் அவங்க தங்களையே தேவனுக்கு முன்பாக தாழ்த்திக் கொள்வதற்காக. தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு உதவி வேண்டும், அல்லது தேவனிடத்திலிருந்து எனக்கு குறிப்பிட்ட ஒரு காரியத்துல சிக்கல்ல எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஆகையினால நான் என்ன பண்ண போகிறேன், நான் இப்படியா என்னையே நான் வெறுத்து கொள்ளக்கூடிய அல்லது ஒரு சொகுசுகளை அல்லது உலக ஆசீர்வாதங்களை வெறுத்து துறவரம் பூண்டு நான் ஒரு துறவியா போயிடணும்
இன்னும் ஒரு சிலர் இன்னும் தங்களை தாழ்த்திக் கொள்வதற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு அல்லது ஒரு மாசத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய பணத்தை எதுவும் செலவு பண்ண மாட்டேன், நான் பிச்சை எடுத்து நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்த போகிறேன். எதனாலயா அவர்கள் தங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்திக் கொள்கிறார்களாம். அல்லது இதை சாப்பிடாம இருந்து, அதை செய்யாம இருந்து, இப்படி முள்ளு மேல நான் படுத்துக் கொள்ள போகிறேன், வெறும் தரையில படுத்துக் கொள்ள போகிறேன், அல்லது ஆணி மேல படுத்துக் கொள்ள போகிறேன், அல்லது சாட்டையை எடுத்து நான் என்னையே அடித்து என்னுடைய சரீரத்தை கிழித்துக் கொள்ள போகிறேன் என்று சொல்லியெல்லாம் வேதம் அதை குறித்து சொல்லும்போது அவைகள் எல்லாம் மாயமான தாழ்மை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த தாழ்மை, ஒருவேளை அதை செய்யக்கூடியவர்கள் தாழ்மை இல்லாதவர்கள் என்று சொல்லி நான் சொல்ல வரல, மாறாக அந்த செயல் தேவனுக்கு முன்பாக நம்மை ஒரு காலமும் தாழ்மைப்படுத்துவது கிடையாது. காரணம், தேவன் நம்முடைய இருதயத்தின் அந்த தாழ்மையை அவர் பார்க்கிறார். அநேக சமயத்துல நமக்கு தாழ்மை இருக்குது, மனசுல தாழ்மை இருக்கிறது அப்படி சொல்லி நினைப்போம். ஆனால் நம்ம தவறா நடத்தப்படும் பொழுது அல்லது மதிக்காம நடத்தப்படும் பொழுது நமக்குள்ள ஒரு கோபம் வந்துகிறது, ஒரு விதமான சோர்வு வந்துடுது. பாருங்க, அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்குள்ள அந்த ஒரு தாழ்மை, ஒரு மனப்பான்மை எனக்குள்ள இல்லாம இருக்கிறது தான் அதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் மனுஷர்களை நம்ம பார்க்கும்பொழுது இயல்பாகவே எனக்கும் சரி, நம்ம ஒவ்வொருவருக்கும் சரி, நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் சரி, அந்த பெருமை ஒவ்வொருவருடைய மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளேயும் குடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஒரு 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 கர்வம் அல்லது ஒரு அந்த சென்ற வாரம் அந்த விளக்கங்களை சொல்லியிருந்த பாருங்க, ஒரு வரட்டு கௌரவம், ஒரு ஆணவம் அல்லது ஒரு பொறாமை, அப்படியான அந்த குணாதிசயங்கள், இதெல்லாம் அந்த பெருமையின் விளைவாக வரக்கூடிய அந்த குணாதிசயங்கள் அது இயல்பாகவே ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கிறது. காரணம், வானத்திலிருந்து தள்ளப்பட்ட அந்த வானதூதன் பிசாசானவனாக விழுந்தவன் பெருமையினால விழுந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த பெருமையை அவன் மனுஷர்களுக்குள்ளாக, மனுஷருடைய இருதயத்தில் வைத்து அவன் அந்த தாழ்மை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, தேவ கிருபையை பெற்று அவனுடைய வாழ்க்கையில் அவன் உயராதபடிக்கு அவனுக்குள்ளாக பெருமையை விதைக்கிறவன் சாத்தான். அப்ப நம்ம யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதங்களை நம்ம இழந்திருப்போம். ஒரு தாழ்மை, மனத்தாழ்மை இல்லாம போனதுனால, ஒரு தாழ்மையா நடக்காம நம்ம போனதுனால அநேக நன்மைகளை வேலை ஸ்தலங்களில, குடும்பங்களில அல்லது நண்பர்கள் மத்தியில நம்ம தாழ்மையா இல்லாமல் போனது நிமித்தம் அநேக ஆசீர்வாதங்களை இழந்ததை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்துல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, தாழ்மைக்கு ஒரு முன் உதாரணம் அல்லது தாழ்மைக்கு ஒரு தற்சுரூபமாய் இருக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தாழ்மை, நான் சாந்தமும் தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா பாருங்க, உங்க இடத்துல நான் சொல்லுறேன், நீ இங்கிலீஷ் மொழியை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரே நாள் படுத்து இரவு ஏந்திருக்கிறதுக்குள்ள மொழியை கற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படிதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அது இயல்பா மனுஷர்களிடத்துல இருக்கிறது கிடையாது. இயல்பாகவே மனுஷன் ஒரு மேட்டுமையான சிந்தனை உடையவன். ஆனால் நீங்கள் என்னிடத்திலே அந்த மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். அதைத்தான் நம்ம அந்த பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம். இயேசு கிறிஸ்துடைய தாழ்மையை குறித்து வெளிப்படுத்துகிற அந்த வேத பகுதியில வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கிறார். அவர் காண்கின்றவைகளையும் காணாதவைகளையும் சிருஷ்டித்த மெய்யான ஜீவனுள்ள ஒரே தேவன். அவர் தேவனாய் இருக்கிறதை ஏதோ ஒரு பங்கு சாத்தான் ஆதாம் இடத்திலிருந்து ஒரு சில அதிகாரங்களை எல்லாம் பறித்து கொண்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவத்துவத்தை ஏதோ பறித்து கொண்டவராக அல்ல, அவர் ஆதியிலிருந்தே அவர் தேவனாக இருக்கிறவர்.
7வது வசனம் சொல்லுகிறது, தம்மைத்தாமே அவர் வெறுமையாக்கினார். இந்த பூமிக்கு அவர் வரும்பொழுது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி வரும்பொழுது தன்னுடைய தேவத்துவத்தை, தன்னுடைய மகிமை, தன்னுடைய வல்லமை, தன்னுடைய சகல விதமான தேவ தன்மைகளை அவர் அங்கே கழற்றி வைத்தவராக ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இந்த பூமியிலே வந்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வசனத்துல, இங்கிலீஷ் பைபிள்ல, பிரெஞ்சு பைபிள்ல சர்வெண்ட் அப்படி சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஒரு வேலைக்காரனுடைய ஒரு ரூபத்தை எடுத்தாராம். எதற்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாராம்? ஒரு வேலைக்காரனாக, நம்முடைய ஜனங்களுக்காக வேலை செய்வதற்காக. என்ன வேலை செய்வதற்காக வந்தார்? சிலுவையிலே அவர்களுக்காக மரித்து அவர்களுக்கு நித்திய மீட்பை, ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை, ஆசீர்வாதங்களை அவர்களுக்காக உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வேலைக்காரனுடைய ஒரு ரூபத்தில் அவர் வந்தார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. 8வது வசனத்துல அவர் மனுஷ ரூபமாகவே அவர் காணப்பட்டாராம். அவருடைய வாழ்நாள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் சோர்வு வருகிறது போல, பலவீனங்கள் வருகிறது போல, பசி எடுக்கிறது போல, தாகம் எடுக்கிறது போல, நடந்தால் களைப்பு உண்டாகுகிறது போல, தூக்கம் தேவைப்படுகிறது. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனாக இருந்து மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தோம். ஒரு சராசரி ஒரு மனுஷனாக அவர் வாழ்ந்தாராம். வாழ்ந்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தேவனுக்கு தம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு தம்மை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக அவர் இருந்தாராம். வேத வசனம் சொல்லுகிறது, சிலுவையின் மரண பரியந்தமும். பாருங்க, நமக்கு ஏதாவது ஒரு லாபகமான ஒரு காரியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு கீழ்ப்படிவதற்கு சுலபமா நம்ம கீழ்ப்படிவோம். அதுல நம்ம தாழ்மையெல்லாம் காட்டுவோம். காரணம், நமக்கு ஒரு பெரிய நன்மை அங்க உண்டாக போகிறது. அதுல எனக்கு எந்த விதமான ஒரு சேதமும் ஏற்பட போவதில்லை. ஆனால் இயேசு மரண பரியந்தமும் சிலுவையில அவரை அடிக்கிற அந்த நேரம் கூட அவர் தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். சில சமயத்துல இந்த டார்ச்சர்லாம் பண்றாங்க பாருங்க, தீவிரவாதிகள் ஜனங்களை பிடித்துக்கொண்டு டார்ச்சர்லாம் செய்யும்போது, ஒரு சில ரகசியங்களை அவர்கள்ட்ட வாங்கும்போது, ஒரு சில டார்ச்சர்களை, ஒரு சில வேதனைகளை தாங்கக்கூடும். இன்னும் அதிகமா அந்த டார்ச்சருடைய அளவு அதிகமாகும் பொழுது அவர்களையே அந்த வலியை தாங்க முடியாம அந்த உண்மையை, அந்த ரகசியத்தை சொல்லிவிடுவார்கள். காரணம், ஒரு வேதனை, ஒரு பாடுகள் ஒரு மனுஷனை என்ன பண்ணுகிறது? அநேக சமயங்களில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணிவிடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக, தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவராக இருந்தார் என்கிறதை அந்த வசனம் சொல்லுகிறது. அதனுடைய விளைவு, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினாராம். அல்லேலூயா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு. இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தும் பொழுது பிசாசு யாருக்காக கீழ்ப்படுகிறது? அந்த மனுஷனுக்கு கீழ்ப்படியில, அந்த ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியில, அந்த பாஸ்டருக்கு கீழ்ப்படியில, மாறாக அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திற்கு அது கீழ்ப்படுகிறது. ஒரு வியாதிக்காக ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது வியாதி சுகமாகிறது. யாருடைய அதிகாரத்துல? யார் தந்த அதிகாரத்துல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த பெயர்ல, அந்த பெயரை சொல்லும் பொழுது நோய்கள் மறைந்து போகிறது. அந்த பெயரை சொல்லும் பொழுது பிசாசுகள் நடுங்குகிறது. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை சொல்லும் பொழுது குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அந்த அதிகாரத்தை, என்னுடைய நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தேவன் அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்காக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். அல்லேலூயா. இதனுடைய விளைவு, அவர் தம்மை தாமே தாழ்மையாக்கி கீழ்ப்படிந்தவராக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தபடியினால எல்லா நாமங்கள், இன்னைக்கு பூமியில எத்தனை நாமங்கள் உங்களால சொல்ல முடியும்? அல்லது வானத்துல எத்தனை நாமங்கள் சொல்ல முடியும்? எத்தனை தேவர்களுடைய நாமங்கள் சொல்ல முடியும்? எல்லா நாமங்களை காட்டிலும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துடைய நாமம். ஆகையினால்தான் அவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கும் போது அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும்
நான் செய்வேன். ஆமென். என்னுடைய நாமத்தினால, என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். என்னுடைய நாமத்தினால சர்ப்பங்களை, சாபங்களை எடுப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிசாசுடைய தாக்குதல்கள், இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான வெறுமைகள், பயங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள், அதை இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் அவருடைய இருதயத்திலிருந்து அதை எடுக்கிறார்களாம். ஆமென். அப்படியான அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். அவரே சொல்லுகிறார், என்னிடத்துல அந்த தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். நான் ஏன் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும்? நான் ஏன் தாழ்மையாக இருக்க வேண்டும்? நான் ஏன் மேட்டுமையாக இருக்கக்கூடாது? நான் ஏன் என்னுடைய மன இஷ்டப்படியெல்லாம் நான் நடக்கக்கூடாது? காரணம், தேவனுடைய கிருபை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இறங்கி வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு, சொல்லுங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை அளிக்கிறார். மத்தேயு 11:28 அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கை முழுவதிலுமே அவர் செய்த எல்லா காரியங்களிலும் தம்முடைய மன தாழ்மையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்ப நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னபடினால அவருடைய வாழ்க்கையில் இருந்தே நாம் அந்த மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள போகிறோம். அவர் பேசின, அவர் செய்த, அவர் நடந்த எல்லா காரியங்களிலும் அவர் மனத்தாழ்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அவைகளை எல்லாம் சுருக்கமாக ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும்போது அவர் தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தினதை அந்த வசனம் சொல்லுகிறது. யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறார், என்னுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில வரவில்லை, மாறாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்காக நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின்படியெல்லாம் நடந்த ஒரே நபர் இந்த பூமியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். மத்தேயு 3வது அதிகாரத்துல அவர் கீழ்ப்படிதலை சொல்லும் பொழுது, மத்தேயு 3வது அதிகாரம் 13, 14, 15 அந்த வசனத்துல, அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்திலே வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அநேகர் நம்ம நினைப்போம், நம்ம என்ன பாவம் செய்திருக்கோம், நம்ம பாவம் செய்த தேவனிடத்தில் நம்ம சொல்லிடலாமே, எதற்காக நான் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பார்கள். ஆனால் தேவாதி தேவன் இந்த பூமியில மனுஷனாக வந்த பொழுது அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவராக அவர் ஞானஸ்நானத்தை எடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அது மாத்திரமல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறதன் மூலியமாக நான் எதை வெளிப்படுத்துகிறேன்? என்னுடைய மன தாழ்மையை வெளிப்படுத்துகிறேன். பாருங்க, முதல் பாவம் நம்ம எதையும் நினைச்சிருப்போம். முதல் பாவம் வானத்துலதான் உண்டானது. தேவ தூதன் பெருமை கொண்டான் என்று சொல்லி வேத வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். தேவனுக்கு மேலாக நான் உயர்வேன் என்று சொல்லி அவன் பெருமை கொண்டபடினால்தான் தேவன் அவனை கீழே தள்ளினார். ஆக மனுஷன் செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு கீழ்ப்படியாமாக இருந்தாலும் சரி, அது எதனுடைய விளைவு? மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமையின் விளைவாகத்தான் அது வெளிப்படுகிறது. ஆனால் நான் தேவனுடைய வார்த்தைக்கு அல்லது தேவனுடைய ஒரு நீதிக்கு அல்லது தேவனுடைய ஒரு வழிநடத்தலுக்கு நான் கீழ்ப்படியும் போது அது எதை குறிக்கிறது? என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய மன தாழ்மையை அது குறிக்கிறது. மாத்திரமல்லாமல் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய ஜெப வாழ்க்கையை, இயேசுடைய ஜெப வாழ்க்கையை சொல்லும் பொழுது வேத வசனங்கள், சுவிசேஷ புஸ்தகங்களை வாசித்து பாருங்க. ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில இருட்டோடு எழுந்து போய் ஜெபம் பண்ணினார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார், மாலை நேரத்தில் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார், ஜெபம் பண்ணினார், ஜெபம் பண்ணினார் என்ற அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். ஏன், என்ன அவசியம்? அவர் தான் தேவனுடைய குமாரனாச்சு. அவர் ஏன் ஒவ்வொரு நாளும் தினமும் அவர் ஜெபம் பண்ணுகிறார்? ஒவ்வொரு முறையும் தேவனை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். காரணம், அவர் மனுஷனாக இந்த பூமியில இருந்தபடினால ஒவ்வொரு நாளும்
தேவனுடைய வழிநடத்தல் அவருடைய வாழ்க்கையில வேண்டும். தேவனுடைய ஆலோசனைகள் அவருடைய வாழ்க்கையில வேண்டும். தேவன் கொடுக்கக்கூடிய பலன் அவருடைய வாழ்க்கையில வேண்டும். தேவனை தேடாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம பலவீனப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். தவறான தீர்மானங்களை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அநேக உறவுகளை முறித்து போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில வரவழைத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணினாராம். அல்லேலூயா. வேத வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 5வது அதிகாரத்துல 3வது வசனம். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மேத்யூ 5 verset 3. ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் தேவனை அனுதினமும் தேடக்கூடியவன், தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறவன். அப்பா, உம்முடைய உதவி இல்லாம, உம்முடைய தயவு இல்லாம என்னுடைய இந்த நாள் வாழ்க்கை என்னால வாழவே முடியாது. உம்முடைய ஆலோசனை இல்லாம, உம்முடைய பலன் இல்லாம என்னால் ஒரு நாள் கூட கடத்த முடியாது என்கிறது தான் அந்த ஒரு ஜெப வாழ்க்கை. இங்க வேத வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே எளிமையானவர்கள் பாக்கியமானவர்கள். எளிமையானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற மொழிபெயர்ப்புகளில் ஆவியிலே ஏழ்மையா இருக்கிறவர்கள். சொல்லுங்க, ஆவியிலே ஏழ்மையா இருக்கிறவர்கள். இப்ப பணத்துல ஏழ்மைன்னு சொன்னாக்க நமக்கு புரியும். பணத்துல ஏழ்மைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பணமே இல்லை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு காசே இல்லை. அப்போ ஒரு பிச்சைக்காரனை நம்ம கற்பனை பண்ணி பாருங்க. அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுவார்? அவருக்கு அன்றைக்கு சாப்பாடு வேணும், அன்னைக்கு அவர் உயிர் வாழ வேண்டும், அன்னைக்கு அவர் நாளை அவர் ஓட்ட வேண்டும். அப்ப என்ன செய்வார் அந்த பிச்சைக்காரன்? சென்று அவர் பிச்சை எடுப்பார் இல்லையா? சாப்பாட்டுக்காக, பணத்துக்காக பிச்சை எடுப்பார். பிச்சை எடுத்த உடனேயும் அன்னைக்கு சாயந்தரம் அந்த பிச்சைக்காரர் கோடீஸ்வரன் ஆகிறாரா? என்ன பண்றார்? வாங்கின அந்த சாப்பாடு, வாங்கின அந்த பணம் எல்லாம் அன்றைய நாளுக்கு தீர்ந்து போய் விடுகிறது. மறுநாள் என்னவா ஆகிறார் அவர்? மறுநாள் காலையில் அவருடைய பெயர் என்ன? மறுபடியும் பிச்சைக்காரர் தான் இல்லையா? இப்போ நேற்று 10,000 சம்பாதித்திருந்தாலும் அன்றைய இரவு அவருக்கு ஓடிவிட்டது. மறுநாள் அவர் பிச்சைக்காரர் தான். மறுநாள் அவர் பிச்சை எடுத்துதான் ஆக வேண்டும். அப்ப அதே காரியத்தை இங்க ஆவியில ஏழ்மை உள்ளவர்களுக்கு ஒப்பிட்டு பாருங்க. நான் தேவனை தேடுகிறவனாக இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறேன். எனக்கு ஒரு உள்ளான ஒரு பலன் வேண்டும், ஆவிக்குரிய ஒரு பலன் வேண்டும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியம் வேண்டும். எந்த ஒரு போராட்டத்தையும், எந்த ஒரு பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு உள்ளான ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு பலன் வேண்டும். அந்த பலனை நான் எங்க பெற்றுக்கொள்கிறேன்? யாரிடத்துல போய் கேட்கிறதுனால நான் பெற்றுக்கொள்கிறது இல்லை, தேவனை நான் தேடுகிறதுனால மாத்திரம்தான். அல்லேலூயா. என்னுடைய தனிமையான வாழ்க்கையும் சரி, அல்லது இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறோம், இன்றைக்கு வந்துவிட்டு நீங்க இங்கிருந்து போகும்பொழுது ஒரு புத்துணர்ச்சி பெற்றவர்களாக நம்ம செல்லுகிறோம். ஏன்? ஒரு பலன் அடைந்தவர்களாக செல்லுகிறோம். மனசுல ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் உடையவர்களாக நம்ம சொல்லுகிறோம். வரும்பொழுது நிறைய குழப்பத்தோடு, பயத்தோடு இன்னைக்கு போகக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்திருப்போம். ஆனால் இங்க வந்துவிட்டு நம்ம செல்லும் பொழுது இருதயத்துல ஒரு பலன், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டாகிறது. ஏன்? தேவனை நாம் தேடும் பொழுது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன் என்னை நிரப்புகிறது. ஆமென், அல்லேலூயா. தேவன் எனக்கு உதவி செய்ய போகிறார், தேவனுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பித்து விட்டார், என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அவர் ஆயத்தமாகி விட்டார், எனக்காக அவர் தயவு செய்ய போகிறார் என்கிற ஒரு உறுதி எனக்குள்ள வந்து விடுகிறபடினால இங்கிருந்து நான் போகும் பொழுது அந்த ஒரு சந்தோஷத்தோடு, அந்த ஒரு சமாதானத்தோடு நான் போகிறேன். இந்த நாட்சிகம் எனக்கு வருகிறதுனால மாத்திரம் அல்லாம ஒவ்வொரு நாளும் நான் தேவனிடத்தில் என்னுடைய நேரத்தை நான் கழிக்கும் பொழுது நான் ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாள் வாழ்க்கைக்கும் அவர் எனக்கு வேண்டும், அவர் இல்லாம என்னால வாழ முடியாது என்கிறதை நாம் வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. மத்தேயு 5:3 அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அதே சமயத்துல தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தது மாத்திரம் இல்லாம லூக்கா 2வது அதிகாரத்தை எடுத்து வாசியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய தாழ்மை எதுல வெளிப்பட்டது? கீழ்ப்படிதல்ல தான் வெளிப்பட்டது. கீழ்ப்படிதல் இல்லாம தாழ்மையை நம்ம ஒரு காலமும் வெளிப்படுத்தவே முடியாது. லூக்கா 2வது அதிகாரம் 51வது வசனம். பின்பு அவர்களோடு கூட போய், பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு
கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டிருந்தார். சிறுவனாய் இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயது நிரம்பின அந்த சூழ்நிலை எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தவராக அவர் இருந்தார். தேவனுடைய வார்த்தைக்கும் அல்லது தேவனை தேடுகிற காரியத்தில் மாத்திரம் அவர் கீழ்ப்படிந்தவராக இல்லாம தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். மனுஷ அதிகாரங்களுக்கும் வழிநடத்தல்களுக்கும் அவர் கீழ்ப்படிந்து இருந்தார் என்கிறதை வேத வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப இப்படி தன்னுடைய மாம்சீகமான பெற்றோர்கள், பாருங்க, அவர் தேவனுடைய குமாரன், ஆனால் இருக்கிறவர்கள் மனுஷ பெற்றோர்கள், ஆனாலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்ததன் மூலியமாக தம்முடைய தாழ்மையை அவர் வெளிப்படுத்தினார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா உங்களுக்கு? 52வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் அங்க தாழ்மையை தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்தி கொண்டபடியினால அவர் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை வளர்ந்தாராம். இயேசுவானவர் ஞானத்தில வளர்ச்சியில தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தாராம். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் நமக்கு தம்முடைய தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, மனுஷ பெற்றோர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். தான் எந்த அளவுக்கு தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிறதை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதன் மூலியமாக அவர் வெளிப்படுத்தினார். அதனுடைய விளைவு அவருடைய வாழ்க்கையில தேவ கிருபை இறங்கி வந்தது. மனுஷருடைய தயவும் அவருடைய வாழ்க்கையில கிடைத்ததாம். பாருங்க, நமக்கு மனுஷருடைய தயவு வேண்டும். தேவன் தான் அதை உண்டு பண்ணுகிறார். ஆனால் நீங்க வேலைக்கு போகிற இடத்துல, உங்களுடைய உறவினர்கள் மத்தியில, அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்கள் மத்தியில, அல்லது ஒரு இன்டர்வியூக்காக போகிறீங்க, அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய அந்த ஆபீசர் அந்த மனுஷனுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும். தயவு கிடைக்கும் பொழுது தேவன் அதை கிடைக்க செய்வார். அப்படி கிடைக்கும் பொழுது உங்களுக்கு தகுதியே இல்லாம இருக்கக்கூடிய காரியத்துல தேவன் என்ன பண்ணுகிறாருங்க? தயவு பாராட்டி அந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. அநேக சூழ்நிலைகளில் அந்த மனுஷனுடைய தயவை உண்டு பண்ணுகிறார். தேவனும் நேரடியாகவே என்னுடைய வாழ்க்கையில தம்முடைய கிருபையை அனுப்பி தகுதியற்ற சூழ்நிலையில் நான் இருக்கும் பொழுது அநேக போராட்டங்களில் என்னுடைய பாவத்தினால, என்னுடைய மூர்க்கத்தினால, என்னுடைய அறிவின்மையினால நான் செய்து சிக்கிக்கொண்ட ஒரு சில காரியங்களிலும் கூட நான் தாழ்மையோடு நடந்து கொள்வேன், அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு சரி நான் கீழ்ப்படியே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க தேவ கிருபை இறங்கி வந்து என்னை விடுவிக்கிறது, என்னை ஆசீர்வதிக்கிறது. காரணம், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையை அவர் அளிக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த தாழ்மை உள்ளவர்களை தேவன் நோக்கி பார்க்கிறார், அவருடைய கிருபையை தருகிறார். தேவாதி தேவன் மனுஷனா இந்த பூமிக்கு வந்திருந்த பொழுது அவருக்கு கிருபை எவ்வளவு தேவைப்பட்டது பாருங்க. அவருடைய செய்யக்கூடிய ஊழியங்கள்ல, அவர் எல்லா காரியங்களிலையும் மனுஷனுடைய தயவுல எல்லாவற்றையும் அவருக்கு தயவு தேவைப்பட்டது, அவருக்கு கிருபை தேவைப்பட்டது. அதனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷர்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நீங்க மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கீழ்ப்படுதலை வெளிப்படுத்துங்க, மனத்தாழ்மையை வெளிப்படுத்துங்க. தாழ்மைப்படுத்திக் கொள்கிறதுல நீங்க சங்கோச்சப்படாதீர்கள். அதனால தேவ கிருபை உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி வரும். ஆமென். சரி, இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் தாழ்மையை எப்படி வெளிப்படுத்தினார்? மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனம். நான் பார்த்து தாழ்மையை பற்றி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே முன்மாதிரி இந்த மொத்த உலகத்திலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆமென். அவர் ஒருவர் தான் தாழ்மை உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், சுத்தம் உள்ள தேவன். ஆமென். சரி, மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனம். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவே வந்தார். அல்லேலூயா. மனுஷகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தாராம்? எல்லாரும் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாமல் ஊழியத்தை அவர் மற்றவர்களுக்கு செய்யும்படிக்காக அவர் வந்தாராம். சரி, அப்படி வந்தவர் என்ன ஊழியத்தை செய்தாராம்? அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே அவர் கொடுக்கும்படிக்காக வந்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை தம்முடைய தியாகமான, அவர் எந்த விதமான ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்காம தம்முடைய ஜீவனையே சிலுவையில கொடுத்து, பாருங்க, நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மனுஷர்கள் எல்லாருமே, எந்த ஜாதி மதம் எந்த தேசத்தாலும் சரி, நீங்க மனுஷனாய் பிறந்து விட்டாலே தேவனுக்கு முன்பாக
பாவிகளாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் கீழ்ப்படிய கூடாதவர்களாகவும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களுமா இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் தம்முடைய ஜீவனையே கொடுக்க அவர் வந்தார் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. யோவான் 13வது அதிகாரத்துல அவருடைய அந்த ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஒரு தாழ்மையில, யோவான் 13வது அதிகாரத்துல அநேகருக்கு அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதி, இயேசுவை அறியாத ஜனங்கள் கூட இந்த வேத பகுதியை அறிந்து வைத்திருப்பார்கள். பாருங்க, இன்றைக்கு தாழ்மை அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. தாழ்மை அப்படின்னு சொன்னா ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லி அதை நினைத்து விடுகிறார்கள். ஏதோ ஒன்றும் இல்லாதவங்க, வாழ்க்கையில் ஏதோ முன்னேறாதவங்க, ஏழை எளியவர்களா இருக்கிறவங்க, அவர்கள் அல்லது ஒரு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, இவங்க தான் தங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும், இவங்க தான் தாழ்மையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் மத்தியில பெரிய கருத்து இருக்கிறது பாருங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அவர் தம்முடைய சீடர்களுக்கு ஒரு காரியத்தை செய்து காட்டுறார். என்ன செய்யறார்? யோவான் 13வது அதிகாரத்துல சீடர்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. அந்த சீடர்கள் மத்தியில தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாசும் இருக்கிறான். அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வேலைக்காரனை போல தன்னுடைய ஆடையை கழற்றி துண்டை, வெள்ளை துண்டை இடுப்புல கட்டி கொண்டு அவருடைய பாதங்களை தன்னுடைய கரத்திலே எடுத்து, ஒரு யூத வேலைக்காரன் வீட்டு வாசல்ல இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு விருந்தினரையும் அப்படிதான் அவருடைய கால்களை எடுத்து தண்ணியை ஊற்றி அவன் கழுவுவான். இது ஒரு வேலைக்காரன், ஒரு அடிமை செய்யக்கூடிய ஒரு வேலை. ஆனால் இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுடைய பாதத்தை அவர் கழுவுகிறார். அப்ப கழுவும் போது நம்ம நினைச்சிடுவோம், சரி இன்றைக்கு நாமும் அங்கங்க போற இடம் எல்லாம் பாதங்களை பிடித்து கழுவி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி, அல்லது இயேசு கிறிஸ்து ஏதோ ஒன்றும் தெரியாம கையால் ஆகாதவராக, பலவீனவராக, அல்லது ஒரு ஏழ்மை எளியவராக அதை செய்தார் என்று சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, 3வது வசனத்தில் அதே பகுதியில அந்த சம்பவத்தை அவர் செய்வதற்கு முன்பாக, சீடர்களுடைய பாதங்களை அவர் கழுவுவதற்கு முன்பாக, தம்முடைய கையிலே பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, அல்லேலூயா, எதை அறிந்திருக்கிறாராம்? அவர் பிதா தம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். வானத்தில பூமியில, பூமியின் கீழே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அதை அறிந்து தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததை அறிந்தவாராய். இயேசு எங்கிருந்து வந்தாரா? தேவனிடத்திலிருந்து அவர் வந்தார். திரும்ப தேவனிடத்துக்கு போகிறதையும் அவர் அறிந்திருக்கிறார். சிலுவைக்கு போக போகிறார். அதுக்கு முன்பாக நடக்கக்கூடிய சம்பவம், வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரத்தையும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், இப்போ தேவனிடத்துக்கு நான் போக போகிறேன் என்கிறதை அவர் அறிந்துதான் என்ன செய்கிறார்? சீடர்களுடைய பாதங்களை அவர் கழுவுகிறார். 4வது வசனம் சொல்கிறது, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு அவர் அவருடைய பாதங்களை கழுவினார் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க, அங்க இருக்கக்கூடிய முதலாளி கிட்ட ரொம்ப குனிந்து குனிந்து பணிந்து ரொம்ப தாழ்மையா நடந்து கொள்வாங்க. எதற்காக? அவர்களிடத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக வேண்டும். ஆனா அதே மனுஷன் வீட்டுக்கு வந்தா பாருங்க, மனைவியிட்ட பிள்ளை இடத்துல நல்லா எரிஞ்சு விழுந்து அடித்து உதைத்து அப்படின்னு சொல்லி அவருடைய வீரப்ப எல்லாம் அங்க காட்டக்கூடியதா இருக்கும். அப்ப இது ஒரு உண்மையான தாழ்மையா? உண்மையான தாழ்மை கிடையாது. வெளிப்பிரகாரமாக அல்லது ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக தாழ்த்தி கொள்ளுகிறது அல்லது ரொம்ப மெதுவா பேசுகிறது, இது எல்லாம் ஒரு மெய்யான தாழ்மை கிடையாது. காரணம், தாழ்மை என்கிறது என்னுடைய இருதயத்துல எல்லா சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எந்த இடத்துலயும், என்னுடைய வேலை ஸ்தலத்திலேயாக இருந்தாலும் சரி, என்னுடைய வீட்டில இருந்தாலும் சரி, என்னுடைய மனைவி கிட்ட இருந்தாலும் சரி, என்னுடைய கணவர் கிட்ட இருந்தாலும் சரி, என்னுடைய நண்பர்கள் மத்தியில நான் இருந்தாலும் சரி, எந்த இடத்துலயும் இருந்தாலும் சரி, நான் மேட்டுமை கொள்ளாமல், நான் பெருமை கொள்ளாமல் ஒரு மன தாழ்மையோடு நான் நடந்து கொள்வேன். காரணம், எனக்கு தேவ கிருபை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அவர் தாழ்த்திக் கொள்கிறார். பாருங்க, ஒரு சில சமயங்களில் அந்த தாழ்மையை பலவீனங்கள் என்று சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஒரு சிலர் பாருங்களேன், ஒரு இலகின மனசா இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாத்தினா போதும் இல்லையா, உடனே ஒரு நன்மை
அவங்க செய்து விடுவாங்க. ஏமாளியா இருப்பாங்க. அப்படி ஏமாளியா இருக்கும் பொழுது ஒரு சிலர் அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்ட கறக்கிறதுலயே இருப்பாங்க. ஆனால் இயேசு அப்படியும் அவர் செய்யல. அவர் ஏதோ தாழ்மையானவர் அல்லது ஒண்ணுமே கையாளாகாதவர், பலம் இல்லாதவர், அல்லது ஏதோ ஒரு சிக்கல்ல தான் மாட்டிக்கொண்டோம், அல்லது ஒரு எஜமானுக்கு முன்னாடி தாழ்மையா நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் நடக்கல. பாருங்க, அவர் எதனால் அப்படி நடக்கிறார், எதை அறிந்து நடக்கிறார், அவர் யார் என்கிறதை அறிந்து அவர் வைத்திருக்கிறார். தேவன் தனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நான் வானத்திலிருந்து வந்தேன், திரும்ப வானத்துக்கு போகிறேன் என்கிற அந்த ஒரு டிக்னிட்டி, அந்த ஒரு கனம், அந்த ஒரு மகிமை அவருக்கு இருக்கிறது. அதுல யாராலையும் அதை மாற்ற முடியாது. காரணம், தாழ்மை என்கிறது நம்முடைய சுயமரியாதையெல்லாம் எழுந்து போய் நிறைய பேர் கேட்பாங்க, அப்படின்னா அவங்களுடைய காலில் விழணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை, நம்முடைய சுயமரியாதையை இழக்கிறது கிடையாது தாழ்மை. தாழ்மை என்கிறது இந்த சம்பவத்தின் அடிப்படையில் பாருங்க, எனக்கென்று தேவன் ஒரு கணத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கென்று தேவன் ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு காலமும் நம்மை அவர் தாழ்த்துறது கிடையாது. மாறாக என்னுடைய மேட்டுமையை தான் நான் அங்கே தாழ்த்தும்படிக்கு தேவன் சொல்லுகிறார். நம்முடைய சுய பெருமைகளை நாம் தாழ்த்தும் பொழுது அதுக்கு பெயர் தான் தாழ்மை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 14வது வசனத்துல 13வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். அவர் யாரா? இயேசு கிறிஸ்து யார் என்று அவர் சொல்லுகிறார்? போதகராகவும் இருக்கிறார், ஆண்டவராகவும் இருக்கிறார். சரி, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அப்போ நான் ஒரு தாழ்மையான ஒரு குணம் இருக்கணும், அப்போ கேட்கறது எல்லாத்தையும் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லியும் அர்த்தம் கிடையாது. பாருங்க, தேவன் அதுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சமயத்துல கர்த்தர் அந்த 5 அப்பங்களை 5000 பேருக்கும் 4000 பேருக்கும் கொடுத்த பொழுது பெரிய கும்பல் எப்பொழுதும் அவர் பின்னாடியே சுற்றி கொண்டிருந்தாங்க. இப்ப வேத வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய இருதயங்களை அறிந்தவராக இருந்தபடினால அவர்களுக்கு அவர் இணங்கவில்லையாம். சொன்னா என்ன அர்த்தம்? அவருடைய இருதயத்தில் எதற்காக அவர்கள் தேடுகிறார்கள், எதற்காக இயேசுவை தேடி வருகிறார்கள் என்கிறதை அவர் அறிந்தவராக இருந்தபடினால அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு நன்மையை, ஒரு அற்புதத்தை அவர் செய்யவில்லையாம். அதனால நான் தாழ்மை உள்ளவனா இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் நான் போயிட்டு பாதங்களை எடுத்து கழுவி கொண்டிருக்கிற வேலை எனக்கு இல்லை. தேவன் என்னை வழிநடத்துகிறதன்படி நான் ஒரு வேலைக்காரனாக, ஒரு ஊழியக்காரனாக நான் என்னை வெளிப்படுத்துவேன். என்னுடைய சுயமரியாதையை நாம ஒரு காலமும் இழக்கிறது இல்லை. பாருங்க, நான் அடிக்கடி இந்த மர்ஷேக்கல்ல நம்முடைய சகோதரர்கள், நம்ம கூட ஊழியம் செய்யக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் எல்லாமே இந்த மர்ஷேக்கல்ல கடத்தர்கள்லாம் போயிட்டு நம்ம அந்த சுவிசேஷ கைப்பறித்து கொடுக்கணும் இல்லையா? சுவிசேஷ கைப்பறித்து கொடுக்கும் பொழுது நான் அடிக்கடி யோசிக்கிறது, ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? நீங்க இப்ப ரசிக்கப்படாம இருக்கீங்க, ஒரு தமிழ் ஆள் உங்ககிட்ட வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தாளில் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு, என்ன நினைப்போம்? ஏதோ டொனேஷனுக்காக ஏதோ குடும்பத்துல கஷ்டம் போல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க பாருங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் அதை அந்த சுவிசேஷத்தை சென்று அறிவிக்கும் பொழுதும் சரி, இல்லை சுவிசேஷ பிரதிகளை கொடுக்கும் பொழுதும் சரி, நான் யார், நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்னவாக இருக்கிறேன், எனக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை, எப்படிப்பட்ட மேன்மையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார்ங்கிறதை நான் அறிந்து அநேகர் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க, பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாம இருக்கிறாங்க, பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வியாதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, குடும்ப போராட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நிம்மதியை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவி செய்கிற ரீதியில நான் என்னுடைய சுய பெருமையை கீழே இறக்கி வைத்துவிட்டு அவர்களுக்கு உதவி செய்கிற விதமாக அந்த காரியத்தை நாம் செய்கிறோம். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு நீங்க செய்யக்கூடிய எல்லா நன்மைகளிலையும் மேன்மையான ஒரு நன்மை என்ன தெரியுமா? அந்த மனுஷனுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அந்த மனுஷனை ரட்சிப்புக்குள்ள நம்ம வழிநடத்துறோம் பாருங்க, அதுதான் ஒரு மனுஷனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய நன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பணத்தை கொடுத்துடலாம். நான் சொல்றேன் பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு பள்ளத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறான், அங்கே நரக அக்கினி வெந்து கொண்டிருக்கிறது, நடந்து போய் கொண்டிருக்கிறான். நீங்க அந்த மனுஷனிடத்துல போயிட்டு, நான் உனக்கு ரொம்ப நண்பனா இருக்க விரும்புகிறேன், உனக்கு நான் சாப்பாடு போடுகிறேன், உனக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடுக்குறேன், எல்லாத்தையும் செய்யலாம், செய்ய வேண்டியது தான். ஆனால் நான் எது செய்தாலும் அந்த மனுஷன் என்ன பண்ண போகிறான்?
நரகத்துல போயிட்டு அவன் விழ போகிறான். நரக ஆக்கினை அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன செய்ய போகிறேன்? இயேசு கிறிஸ்துடைய அன்பை சொல்லி, இயேசு கிறிஸ்து மூலியமாய் உண்டாகிற இந்த பாவ மன்னிப்பை சொல்லி, இயேசு உன்னை எப்படி பாவத்திலிருந்து, குடும்பத்தில் இருக்கிற சாபத்திலிருந்து, சந்ததி சந்ததியாய் வரக்கூடிய சாபத்தில் இருந்தோம், நரக வேதனையில் இருந்தோம், பயங்களில் இருந்தும் உன்னை அவர் எப்படி விடுதலை ஆக்குகிறார் என்று அந்த மனுஷனுக்கு சொல்லி அவனை திசை திருப்புகிறோம் பாருங்க. அதை காட்டிலும் வேற எந்த பெரிய நன்மையை உங்களால் என்னால செய்து விடவே முடியாது. அல்லேலூயா. மத்தேயு 25வது அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் வியாதியா இருந்த என்னை வந்து நீங்க பார்க்கல, நான் சிறைச்சாலையில் இருந்தேன் நீங்க என்னை வந்து பார்க்கல, நான் பசியா இருந்தேன் நீங்க என்னை வந்து பார்க்கல. அதனுடைய அர்த்தம் என்ன? எத்தனை பேர் பாருங்க, உங்களுடைய தெரிந்தவர்கள் மத்தியில இயேசுவை அறியாம வியாதியில் இருப்பாங்க. தெரிந்தவர்கள் மத்தியில இயேசுவை அறியாம பட்டினியான ஒரு தரித்திரத்துல, பொருளாதார தரித்திரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, பல தரித்திரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிசாசினால குடும்பம் பாதிக்கப்பட்டு தேவன் உண்டாக்கக்கூடிய அந்த குடும்ப ஆசீர்வாதங்கள் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு கேட்கிறார், நீ என்னை சந்திக்க வந்தாயா? இயேசு கேட்கிறார், நீ எனக்கு உதவி செய்ய வந்தாயா? நீ உன்னுடைய சுய பெருமையை கீழே இறக்கி வைத்து விட்டு நீ என்னை தேடி வந்து எனக்கு சுவிசேஷம் அறிவித்தாயா என்று சொல்லி இயேசு கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய தாழ்மையை எப்படி வெளிப்படுத்தினார்? மற்றவர்களுக்கு தம்மை தாழ்த்தி அவர் ஊழியம் செய்தார். ஒரு வேலைக்காரனை போல அவர் தம்மை தாழ்த்தி ஊழியம் செய்தார். தாழ்மையினால அதனுடைய விளைவு என்ன? தேவ கிருபை. அல்லேலூயா. தேவ கிருபை அவருடைய வாழ்க்கையில இறங்கி வந்ததை வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, பிலாத்து திருப்ப வேண்டாம், யோவான் 18வது அதிகாரத்துல 37வது வசனத்துல இயேசுவை பார்த்து கேட்கிறான், அப்படியானால் நீர் ராஜாவா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இயேசு என்ன பதில் சொல்றாரு? ஆமா, நீ சொல்றபடி நான் ராஜாதான். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒரு ஊழியம் செய்யும் பொழுதோ அல்லது ஒரு ஏழை எளியவர்களை சென்று அவர்களுக்கு பணத்தை கொடுக்கலாம், உணவை கொடுக்கலாம், ஆறுதல் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். அதனோடு கூட சேர்த்து எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவையும் நாம சொல்ல வேண்டும். அப்ப நான் என்னுடைய சுய ஒரு மரியாதையில கீழே இறங்கினாலும் நான் யார் என்று எனக்கு சொல்லி தெரியும். நான் யாரு? தேவாதி தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக தேவன் என்னை ஆக்கி இருக்கிறார். பாவத்தின் மேலும் பிசாசின் மேலும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். எந்த சாபமும் நம்மை பின்தொடரவே முடியாது. பாருங்க, எந்த ஒரு பில்லி சூனியமும் உங்களுடைய வாழ்க்கையில பின்தொடரவே முடியாது. எந்த ஏவுதல், எந்த தகடு, எதுவுமே ஒரு தேவனை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை விசுவாசிக்கிற எந்த ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் தொட முடியாது. அப்படியான ஒரு டிக்னிட்டியை, அப்படியான ஒரு அந்தஸ்தை, அப்படியான ஒரு மேன்மையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் நமக்கும் அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு அந்தஸ்துக்காக தேவனை கரங்களை தட்டி நாம நன்றி செலுத்தலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம் நாம் இன்றைக்கு வாசித்த அந்த வேத பகுதியில் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இதுக்கு பேர் தான் தாழ்மை என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஒன்றையும் நீங்க வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது நீங்க செய்யாம மனத்தாழ்மையினால, சொல்லுங்க, மனத்தாழ்மை. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அப்போஸ்தலர் பவுல் இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். அவர் பெரிய அப்போஸ்தலன். அவர் அப்போஸ்தலனா இருக்கிறதுனால சரி அந்த சபையில போயிட்டு நானும் ஒரு விசுவாசியா உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாரா? இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஊழியம், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள், அதுல அவர் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறது இல்லை, அதுல தாழ்மையை காட்டுகிறது இல்லை. மாறாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனம் என்ன? தங்களிலும் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக என்று சொல்லி சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? பாருங்க, இயேசு கூட அந்த சீடருடைய பாதங்களை எதற்காக அவர் கழுவுகிறார்? அவர்கள் தங்களிலும் மேன்மையானவர்களாக அவர் கருதுகிறார். எந்த விதத்துல? அவர்களுடைய தேவையை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர்களுடைய அந்த நல் வாழ்வை குறித்து அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
அவர்களுடைய அந்த கம்ஃபர்ட் அதை குறித்து அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர்கள் வாழ்ந்து இருக்க வேண்டும், அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு இரக்க குணமுடையவராக இருக்கிறார். அதுல அவர் மற்றவர்களை மேன்மையாக பார்க்கிறார் என்று சொல்லி சொன்னா இன்னொரு அர்த்தத்துல பாருங்க, ஒரு தாயை குறித்து நம்ம பார்க்கும்போது வீட்டுல பெற்றோர்கள் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம எல்லாரும் பெற்றோர்களாக இருக்கிறோம். ஒரு அம்மாவுடைய அந்த ஒரு சேவையை நினைச்சு பாருங்க. ஒரு அம்மா அந்த குடும்பத்துல பாருங்க, கணவனுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி அவர்களுடைய நலனை கருதி அவர்களுடைய வசதியை பார்த்து அவர்கள் நல்லா சௌக்கியமா இருக்கணும், அவர்கள் நல்லா கவனிக்கப்படணும், அவர்களுக்கு எந்த சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு அம்மா என்ன பண்றாங்க, தன்னுடைய நேரத்தை, தம்முடைய பலத்தை, தம்முடைய சௌக்கியத்தை எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, இழக்குகிறார்கள் இல்லையா? எவ்வளவு தியாகம் பண்றாங்க. குடும்பத்துல பெற்றோர்கள் குறிப்பா அம்மா என்ன பண்றாங்க, பெரிய ஒரு தியாகம் எடுக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு சில காரியங்கள் கஷ்டமா இருந்தாலும், அவர்களுக்கு ஒரு காரியங்கள் அசௌகரியமா இருந்தாலும், அவர்கள் கண் விழித்து அல்லது அவர்களுக்கு வியாதி பலவீனங்கள் வந்தாலும் பிள்ளையைத்தான் முதல்ல கவனிக்கிறார்கள். ஏன் அப்படி கவனிக்கிறார்கள்? அதுதான் ஒரு தியாகமான ஒரு சேவை செய்கிறது. அப்படி அவர்கள் தாழ்ந்து அதை செய்கிறபடினால அவங்க அம்மா என்கிற அந்த ஒரு அந்தஸ்தை ஒரு காலமும் இழந்து போகிறது இல்லை. பாருங்க, ஹல்லேலூயா. இதுதான் மற்றவர்களை, அப்ப அந்த பிள்ளையை அல்லது தன்னுடைய கணவரை அந்த தாய் என்ன பண்றாங்க, உயர்வாய் நினைக்கிறாங்க. தன்னிலும் அவங்களுடைய நலனை, அவங்களுடைய அக்கறையை உயர்வாக அவர்கள் நினைத்து தியாகமா செய்யக்கூடிய அந்த ஒரு சேவையை தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார். வேத வசனத்திலையும் பிலிப்பியர் 2:3 அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரி, எதற்காக அதை நம்ம செய்கிறார், எதற்கு செய்யும்படிக்கு வேதம் சொல்லுகிறது? காரணம் அந்த தாழ்மையை வெளிப்படுத்தும்படிக்காக. அல்லேலூயா. அந்த தாழ்மை உள்ள ஒரு இருதயத்துல பாருங்க, எப்படி எந்த குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு தாயா இருக்கிறார்களோ, எந்த குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்களோ, அந்த குடும்பத்துல தேவ கிருபை இறங்கி வரும். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனுடைய இருதயத்துல தேவனுடைய அந்த ஒரு கிருபை, தேவனுடைய அந்த ஒரு உதவி, தேவனுடைய அந்த ஒரு வல்லமை, தேவ ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துல இறங்கி வரும். நீயா நானா, நீயா நானா, நீயா நானா சொல்லி போட்டி கொண்டு இருந்தால் தேவன் என்ன பண்ணுவார்? வேதம் சொல்லுகிறது, பெருமையானவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார். எந்த மனுஷனும் தேவையில்லை. ஒரு மேட்டுமையா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் எதிரியா இருக்க தேவையில்லை. தேவனே அவர்களுக்கு எதிரியாக இருக்கிறாராம். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, தேவன் கிருபையை அளிக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அவர் தாழ்மையை இங்கே வெளிப்படுத்தினார். 1 பேதுரு 2:20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பான பிரீதியா இருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியாய் பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயம் உறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய தாழ்மையை எங்கே அவர் வெளிப்படுத்துகிறார்? அவர் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது, உபத்திரவங்களை அனுபவிக்கும் போது, கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது, அந்த சூழ்நிலைகளில் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அந்த சூழ்நிலையை அப்படியே தேவனிடத்தில் அவர் ஒப்புவித்து விட்டார். பாருங்க, அவர் வையப்படும் பொழுது அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனையும் காணப்படவில்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஏன் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார்? அவரால் செய்திருக்க முடியுமே இல்லையா? மனுஷர்களுக்கு பாருங்க, நம்ம ஒரு சில காரியங்கள் நமக்கு விரோதமா செய்து விடும் பொழுது நமக்கு மதிப்பு குறைவாக அல்லது நமக்கு கோபம் உண்டாக்குகிற விதத்துல அல்லது நம்ம ஒரு குறைவா அப்படியெல்லாம் செய்து விடும் பொழுது எவ்வளவு கோபம் வந்து விடுது பாருங்க. ஏன் கோபம் வந்து விடுகிறது? காரணம், எனக்கு பலன் இருக்கிறது இல்லையா, எனக்கு தெம்பு இருக்கிறது, நான் திரும்ப செய்வதற்கு ஏதாவது எனக்கு பலன் இருக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு பலன் இருக்கிறது, வல்லம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் தம்முடைய தாழ்மையின் நிமித்தம் அவர் என்ன பண்ணுகிறாரா? நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனிடத்துல அதை அவர் ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, இக்கட்டு நேரத்துல, வேதனை நேரத்துல,
துன்பத்தின் நேரத்துல, அல்லது ஒரு வியாதியின் நேரத்துல, ஒரு இழப்பின் நேரத்துல, அல்லது ஒரு ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட காரியத்துல குறைவா இருக்கிற நேரத்துல ஜனங்கள் கேட்கக்கூடிய ஒரு முதல் கேள்வி என்ன தெரியுமா? நான் என்னத்தை பாவம் செய்தேன்? ஏன் இந்த கடவுள் என்ன இப்படி எல்லாம் சோதிக்கிறாரு? ஏன் இப்படி என்ன தண்டிக்கிறாரு? அந்த கடவுள் இருக்கிறாரா? அந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கிறதா? அந்த கடவுளுக்கு கண்ணு இருந்தா இப்படி எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா? கடவுள் அன்பானவரா? அவர் அன்பானவரா இருந்தா என்னுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நான் அனுபவிச்சு தீரணும்னு சொல்லிட்டு என்னுடைய தலையில எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளே இல்லை. அப்படி கடவுளே இருந்தாலும் அப்படிப்பட்ட கடவுள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தேவனையே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக, தேவனை குறித்து முறுமுறுக்கிறவர்களாக, அல்லது இன்னும் அதிகமா பாருங்க, மனுஷர்கள் மேல அந்த சூழ்நிலையில பழியை சாட்டி மனுஷர்களையும் முறுமுறுப்பார்கள், அல்லது மனுஷர்கள் மேல குற்றத்தை படுத்துவார்கள். இல்லையா? நம்ம பார்த்ததே இல்லையா? நம்ம அன்றாட அதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய எல்லா அந்த போராட்டத்தின் மத்தியில், இது சிலுவையில படுகிற அந்த போராட்டம் மாத்திரமல்ல, அவருடைய ஊழிய நாட்கள் எல்லாம் அவருக்கு விரோதமாக அவமானமாக பேசின அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனிடத்திலேயே தம்மை ஒப்பு கொடுத்தாராம். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வலியின் வேதனையின் அந்த உச்ச கட்டத்தில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் சிலுவையில. 27வது அதிகாரம். சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த கொல்கத்தா மலையை கற்பனை பண்ணி பாருங்க. சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு நடைபாதை, ஜனங்கள் எல்லாம் பொது ஜனங்கள் போக்கும் வருத்தமா இருக்கிறாங்க. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி இயேசுவை பற்றி சொல்றாங்க. தேவாலயத்தை எடுத்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று சொல்லி அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் என்ன பண்ணார்களாம்? பரியாசம் பண்ணார்களாம். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல நம்பிக்கை இருந்தானே, அவர் இவன் மேல பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். எத்தனை வார்த்தை பாருங்க! நிந்தித்தார்கள், பரியாசம் பண்ணார்கள், தூஷித்தார்கள், அவமானமாய் பேசினார்கள். நிறைய பேர் இப்படி தலையெல்லாம் துலுக்கினார்களாம். துலுக்கி நிலா என்னையா அப்படின்னு சொல்லி பேசினார்களாம். ஜனங்கள் மற்றவர்கள் கூட உங்களை பேசக்கூடாது அப்படியான ஒரு சூழ்நிலையில பாருங்க. ஒரு நண்பர்கள் பேசிவிடலாம், அல்லது உறவினர்கள் பேசிவிடலாம், அல்லது தெரிந்தவர்கள் பேசிவிடலாம். அந்த நேரத்துல நம்முடைய கோபம் எந்த அளவுக்குமா கொந்தளித்து வருகிறது? ஏன் அவங்க பேசிட்டாங்கிறதுனால எனக்குள்ள அந்த தாழ்மை இல்லை. ஆனால் கர்த்தர் குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அவர் பாடுபடும் பொழுது பயமுறுத்தலையாம், அவர் வையப்படும் பொழுது அவர் அவர்களை திரும்ப வையுதுன்னு சொன்ன அர்த்தம் திட்டுகிறது, திட்டமிடு. நம்ம பாருங்க, ஒரு 2 வார்த்தை பேசினா நம்ம எவ்வளவு தூரம் பேசுகிறோம். வையும் பொழுது திரும்ப நாமளும் வைத்து விடுகிறோம். ஒரு சில சமயத்துல என்ன பண்றோம்? அப்படி நம்மளை அவமானப்படுத்தும் போது திரும்ப நாம அவர்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். இல்லைன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் தெம்பு, கொஞ்சம் பலன் இருந்தாக்கா நம்முடைய திறமையினால அடிக்கலாம், உதைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். இன்னும் அதிகாரம் இருந்தா, அந்தஸ்து இருந்தா அதையெல்லாம் பயன்படுத்துவோம். எதுவுமே இல்லையா, இருக்கிறது நம்முடைய வாய் இல்லையா, சும்மா தானே இருக்கிறது. அப்போ அந்த வாயையாவது பயன்படுத்தி நம்ம இல்லாத கொள்ளாதையெல்லாம் நம்ம பேசி விடுகிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு வேதனையின் உச்ச கட்டத்தில் இருக்கிறார். சரீரமெல்லாம் ரத்தம் வழிகிறது. அவர் நிர்வாணமாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். ரோட்ல போற வரோம், ஒருவேளை அவரை பார்த்திருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியல. அவனெல்லாம் இயேசுவை நிந்தித்து பரியாசம் பண்ணி அவமானமாய் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் திரும்ப வையவே இல்லையா, அவர்களை பயமுறுத்தவே இல்லை. என்ன பயமுறுத்தல? அவர் தேவனுடைய குமாரன். அவர் ஒரு பார்வை பார்த்தாலே அவர்களெல்லாம் சாம்பலாக விழுந்திருப்பார்கள். இது எல்லாம் செய்யாம இருக்கிறது மாத்திரம் இல்லாம அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மையை பாருங்க, சுலபமா மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயம் தாழ்மை உடையவர்களுக்கு இருக்கும். ஏன் இயேசு இதெல்லாம் செய்கிறார்? காரணம், அவருக்கு கிருபை வேண்டும். அல்லேலூயா, அவருக்கு கிருபை வேண்டும். ஏன் கிருபை வேண்டும்? இப்ப மரிக்க போகிறார். மரித்த இயேசுவை தேவன் என்ன பண்ண வேண்டுமா? உயிரோடு எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. அதற்கு அவர் தனக்குத்தானே எதையும் செய்து விட முடியாது. அப்போ தேவன் அவருடைய வாழ்க்கையில கிருபையை ஊற்ற வேண்டும்.
அவர் எவ்வளவு தாழ்மையாய் மனத்தாழ்மையாய் நடந்தாரோ அந்த அளவுக்கு அவர் மனத்தாழ்மையாய் இருந்தார். அல்லேலூயா. வேத வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார்? மனத்தாழ்மையை தான் அவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறார் என்கிறதாக வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அன்பான சகோதரி சகோதரி, இன்றைக்கு இயேசுவை குறித்து 3 காரியங்களை பார்த்தோம். பாருங்க, அவர் தேவனையே சார்ந்தவராக இருந்தார், ஜெபிக்கிறவராக இருந்தார், தேவனுடைய வார்த்தைக்கும் சரி மனுஷர்களுக்கும் சரி தனக்கு மேல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி கீழ்ப்படிவராக அவர் இருந்தபடியினால தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார். அதனுடைய விளைவு தேவ கிருபை அவருடைய வாழ்க்கையில இறங்கி வந்தது. தன்னுடைய சுய பெருமை எல்லாவற்றையும் கீழே வைத்துவிட்டு தியாகமாக மற்றவருடைய நலனை கருதி அவர்களுக்கு ஊழியம் செய்கிறபடினால தேவ கிருபை அவருடைய வாழ்க்கையில இறங்கி வந்தது. 3ஆவதாக பாடுகள் அனுபவிக்கும் போது, கஷ்டங்கள் அனுபவிக்கும் பொழுது, துன்பங்கள் அனுபவிக்கும் பொழுது தேவனையே பார்த்து கேள்வி கேட்டுடாம அல்லது மனுஷர்கள் மேல எல்லாம் பழிச்சாட்டி மனுஷர்களை எல்லாம் தவறா நம்ம பேசிக் கொண்டிருக்காம இவங்க தான் காரணம் அவர்கள் தான் காரணம் என்று சொல்லி கொண்டிருக்காம, இல்ல என் தேவன் இந்த சூழ்நிலையில என் மேல மனம் இறங்குவார், எனக்கு கிருபை பாராட்டுவார், அவருடைய கரத்துல இந்த சூழ்நிலையை நான் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய தாழ்மையாக மனத்தாழ்மையோடு அதை நாம் ஒப்புவிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது தேவ கிருபை ஒரு நதியை போல நம்முடைய வாழ்க்கையில பாய்ந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தாழ்மைக்கு வரக்கூடிய அந்த கிருபை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது? அவனை உயர்த்துகிறது. ஆமென். அவனை ஆசீர்வதிக்கிறது. அவனுடைய குடும்பத்துல சேமத்தை உண்டு பண்ணுகிறதா? அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்துல தேவனுடைய சேமம் எனக்கு வேண்டும், என்னுடைய வேலையில தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை எனக்கு வேண்டும். தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதை எல்லாம் அவருடைய தாழ்மை. அல்லேலூயா. அந்த மனத்தாழ்மையோடு நான் நடந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறார். பாருங்க, எதுல கனத்துல உயர்த்துகிறார், மகிமையில உயர்த்துகிறார், ஐஸ்வர்யத்துல உயர்த்துகிறார், ஆயுசு நாட்களை கூட நீடிக்க பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.